வெல்கம் டு கிங் ஊர் சுற்றலாம் வாங்க யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் அம்ஜித் கான். நம்ம எங்கடா பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வந்து தனுஷ்கோடி பார்க்க போகிறோம். தனுஷ்கோடியில் எங்கேன்னு பார்த்தீங்களாக்க, நம்ம இப்போ பார்த்தீங்களாக்க தனுஷ்கோடியில் இந்த இதாங்க ராமேஸ்வரம். அதில் ராமேஸ்வரோடு இந்த பக்கம் பார்த்தா அரிச்சல்முனை போகிற பாதையில் இருக்க டவர் தாங்க. நம்ம டவர் மேலே ஏறி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜாலியாக வாங்க பார்ப்போம். டைமிங் பார்த்தீங்களா, காலையில் 10 to மதியானம் 1:30 மணி, அப்புறம் 2:30 to 2:30 முதல் 5:30 வரை பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு போர்டில். என்ட்ரன்ஸில் போனவொடனே டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக போனோம். டிக்கெட்டோட விலை எவ்வளோன்னு சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்களா, பெரிய ஆளுகளுக்கு 10 ரூபாயும் சின்ன ஆளுகளுக்கு 5 ரூபாயும் வாங்கிட்டாங்க. ஆமாங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அழகாக போய் சில்லறவங்க எல்லாம் விளையாண்டு போனால் செருப்பை கண்டிப்பாக கழட்டிட்டு தாங்க வெளியே உள்ளே போகணும். செருப்போடு உள்ள அனுமதி இல்லை. அதோடு வந்தாச்சு பாருங்கள். நம்மளுடைய டேட்டெல்லாம் போட்டிருக்காங்க பக்கத்தில். எத்தனாவது வருஷம் ஆரம்பிச்சது என்னங்கிறது எல்லாமே பார்வையில் டைமிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தகவல் குறிப்பு பூரா எல்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வடித்து பார்த்துட்டு அதோட நம்ம விரும்புன்னு வாங்க மேலே போவோம். மேலே போயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைன் தாங்க, வருஷப்படி தான் போகணும். நான் கூட ஆப்போசிட்டில் போயிட்டேன். சார் உள்ளே வாங்க சார்ட்டாங்க. போய் 5 நிமிஷம் தான் மேலே நிற்கிற மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு. லிஃப்ட்டுக்கு போகிறக்கா நிற்கிறோம் உள்ளே. இதில் லிஃப்ட்லேயும் போகலாம், இல்லை படிலையும் போகலாம். பெரியவங்களுக்கு 10 ரூபாயும் சின்னவங்களுக்கு 5 ரூபாயும் இருக்காங்க பாருங்கள். லிஃப்ட்லேயும் போகலாம் நம்ம, அதே போல் நடந்து போகலாம். நடந்து போகிற அந்த ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னாக்க படிகள் வந்து மொத்தம் 200 படி இருக்குது. மாடின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 மாடி, 5வது ஃப்ளோர் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 5 மாடி லிஃப்ட்டில் போகிறாங்க. நம்ம லிஃப்ட்டில் போகலாம். ஒரு லிஃப்ட்டுக்கு வந்து பெர் பேர்சன் 5 பேர் தான் ஏற்றுறாங்க, அனுமதிக்கிறாங்க. பாருங்கள், 5 மாடி தான் இருக்குது. உண்மையிலே ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸு. நானும் நிறையா தடவை வந்திருக்கேன். ஆனால் இந்த தடவை தாங்க உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னு கேட்டால் முன்னாடிலாம் இப்போ ஆரம்பத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. பல தடவையும் வந்து பார்த்துட்டு ஏமாந்துட்டேன். இன்றைக்கி கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி நினச்ச மாதிரியே வந்ததுக்கு இன்றைக்கி நல்ல பலன் கிடச்சிருக்கு. நம்ம கூட வந்தவங்க எல்லா நண்பர்களும் வந்தாங்க, நம்ம கஸ்டமர் வந்தாங்க, நம்ம வாடிக்கையாளர் வந்தாங்க. நல்லா ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். மேலே போகிறதுக்கு வாங்க, லிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களாக்க நம்ம அட்டென்ஷன் நமக்கு எப்போ ஆரம்பிச்சது, என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டுக்கு உள்ளே பார்த்தீங்களாக்க 5 பேர் தான் அனுமதிக்கிறாங்க. நம்ம 4வது ஃப்ளோர் வந்துட்டோம் பாருங்கள். அதோடு பார்த்தா 5வது ஃப்ளோரில் மேலே திறந்து மேலே போய் பார்த்தீங்களாக்க அப்படியே அப்படி ரொம்ப ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இது வரைக்கும் நான் ஃப்ளைட்டில் இருந்து நான் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு சீன்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே வெளியில் போயிட்டு பார்த்தா ரொம்ப ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன். பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டர் இருந்து பார்க்கும்போது எப்படி செய்யணும், அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை நான் உணர்ந்தேன். அதுபோல் நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சைலண்ட்டான ஒரு அமைதியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அமைதியாக நல்லா அழகாக பார்க்கக்கூடிய இடம். 4 சைடுமே இருந்து பார்த்தேன். அதே மாதிரி இது நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். இது அடுத்தாப்பில் இந்த ரோடு பார்த்தீங்களாக்க அப்படியே இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது அப்படி திருப்பி ரொட்டேஷன் பார்த்தோமாக்க இது வந்து தனுஷ்கோடி. இது வந்து தனுஷ்கோடின்னு சொல்லுவோம்ல, அதான் தனுஷ்கோடி. நம்ம அதாவது முன்னாடி வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த அழிஞ்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்களா, ரயில்வே ஸ்டேஷன், இதெல்லாம் சர்ச்சு எல்லாமே இதாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இடம். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு பகுதி. நல்ல ஒரு அழகான ஒரு பகுதி, அமைதியாக இருந்துச்சு. அப்படியே வடகிழக்கு பார்ப்போம். 4 பகுதியுமே நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக தனுஷ்கோடி போகிறவங்க இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நான் பல தடவை வந்துட்டு போக முடியல. இன்னொன்று, நீங்கள் பிளான் பண்ணுறதாக இருந்தால் மண்டே திங்கக்கிழமை அன்றைக்கி க்ளோசிங்கு. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் அவங்க சண்டே வந்து இங்கே லீவு போட முடியாது. நமக்கெல்லாம் சண்டே லீவு கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து லீவு போட முடியாங்கிறதுக்காக அவங்க வந்து மண்டே மட்டும் லீவு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக திங்கக்கிழமை நீங்கள் வந்து பிளான் பண்ணாதீங்க. ராமேஸ்வரம் போகிறதாக இருந்தால் நீங்கள் அனைவரும் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம். ஏன்னா சில நேரங்களில் திடீர்னு காற்றுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் விட மாட்டாங்க. நிறைய லவ்வர்ஸ்கெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப இது பண்ணாங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிடம் தான் நமக்கு அனுமதிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நம்மளை போல் வந்து நிறைய பேர் வர்றாங்க பார்க்குறதுக்கு. ஆமாம், எல்லாத்துக்கும் டைம் வேணும். நம்ம வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். நம்ம வேணும் அப்படி பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்திருக்கோம். ஏன்னா பார்க்கிங் இடம் அங்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்சளவு அந்த தனுஷ்கோடி டவுனுக்குள்ளேயே போட்டு போயிருங்க. நீங்கள் வண்டியில் வாகனத்தில் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தனுஷ்கோடி டவுனில் போட்டுட்டு இறங்கி நடந்து போங்க. அதே போல் நீங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு சினியை பார்த்தா வாங்க, அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். நல்லா அருமையாக இருந்துச்சுங்க. ஆமாம், ஏன்னா நான் யாருங்கிறத காட்டிக்கிறதுல மேலேருந்து பாருங்களேன், கீழே ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 மாடிலேருந்து கீழே பார்க்கல அப்படியே என்னமோ ஒரு மேப்பில் பார்க்குற மாதிரி இருக்குது. கூகுள் மேப்பில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்த எப்படி இருக்குது, எர்த்து மேப்பில் அதே போல் தான் இருக்குது. இதில் என்னென்னு கேட்டால் முக்கியமாக வந்து சில்ட்ரன்ஸ், சின்ன குழந்தைகள் வந்து நல்லா அழகாக விளையாடி மகிழ்றதுக்கு உண்டான இடங்கள், டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பீடி சிகரெட்டு குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நம்ம உள்ளே வந்தாச்சு, பார்த்துட்டு நம்ம கிளம்பிடுவோம். இதான் பாதை, இது வந்து நம்ம வந்த பாதை, இது என்ட்ரன்ஸு. மேலேருந்து காட்டுறேன் ஒருக்கா பாருங்கள். பார்த்துட்டு இதோடு நம்ம கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு. அங்கே நின்றவங்க ஒரு அதிகாரி ஒருத்தர் நின்று செக்யூரிட்டி ஐயா நின்று சொன்னாங்க, ஆனால் அடுத்த ஆளுக்கு வழி விடுங்கண்ணே அப்படின்னாங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார், இது மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போயிடுறேண்ணே அப்படின்னேன். ரொம்ப நன்றிங்க சார் சொல்லிட்டு அதோட டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பும்போது பார்த்தீங்களாக்க, இப்போ எப்படி லிஃப்ட்டில் போகலாமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வயசானவங்க முடியாதவங்க இருந்தாங்க. நான் இருங்க கொஞ்சம் இருங்க, நான் நடந்து போயிடுறேன், நீங்கள் வேணால் லிஃப்ட்டில் வாங்கன்னு சொல்லிட்டு அதோடு நான் நடந்துட்டேன். கரெக்டாக 200 படி தான் நானும் எண்ணி வந்தேன். நீங்களும் வாங்க, நம்ம பசங்களும் வர்றாங்க நம்ம கூடவே பாதுகாப்புக்கு. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம், அதாவது 4வது மாடி. மேலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குது வியூண்டு. கீழே நடந்து வந்தாலும் ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக தெரியல எனக்கு. ஏன்னா கேட்டால் இறங்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. நீங்களும் அதுபோல் இறங்கி வர்றதா நல்லா வரலாம். நமக்கு ஒரு காலுக்கு ஒரு நடந்தது மாதிரி, ஒரு வாக்கிங் போன மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். அப்படியே இறங்கியாச்சு. பாய் பாய், மற்றும் வீடியோவில் சந்திக்கும் வரை நல்லா என்ஜாய் பண்ணோம் பசங்கள்லாம் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது. பாய் பாய், மற்றும் வீடியோவில் சந்திக்கவும். பாய் பாய், நன்றி வணக்கம். கிங் ஊர் சுற்றுலா வாங்க யூடியூப் சேனல். பாய் பாய்.